நாம் கட்டாயமாக கற்க வேண்டியது தோத்திரம், புராணம், சாத்திரம். ஓகே, தோத்திரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 12 திருமுறைகள். அதாவது தோத்திரம் என்பது தேவாரம் என்பது இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள். இதுல சாத்திரமும் கலந்து இருக்கும், ஆனா மறைமுகமாக இருக்கும். சாத்திரம் தனியா இருக்கும். சாத்திரம் நமக்கு 14 சாத்திரம் இருக்கு. திருவுந்தியார், திரு களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவன்பா, போற்றிய பற்றொடை, கொடிக்கவி, நெஞ்சில் வீடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரம். சாமி பத்தி நினைச்சிட்டோம். கோயிலுக்கு வரீங்க, சாமி கும்பிடுறீங்க, சாமி பத்தி புகழ்ந்து பாடிட்டீங்க. ஐயா சுவாமி பத்தி, சிவபெருமானை பத்தி புகழ்ந்து பாடிட்டீங்க. எதுக்காக பாடுறீங்க? குடும்பத்தில் நல்லா இருக்கணும், காசு நிறைய துட்டு சேரணும், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், இதே தானா? அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு இன்னைக்கு வினா தேடணுமா இல்லையா? எதற்காக பிறந்திருக்கோம்? எதற்காக சாமி கும்பிடுறோம்? இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? நம்ம இறந்துட்டோம்னா என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் ஒரு விடை வேணுமா இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மளுக்கு கஷ்டமாவே வருது, இந்த கஷ்டம்லாம் தீராதா அப்படின்னு நினைக்கும் பொழுது, கர்மானால் தான், நீங்க செஞ்ச கர்மானால் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். அந்த கர்ம வினை எப்படி ஹேண்டல் பண்றது அப்படின்னா இது எல்லாமே சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. அப்ப நீங்க பேசிக்கா ஸ்டார்ட் வித் உண்மை விளக்கம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவருட்பயன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபிரகாசம். இப்படி ஒண்ணா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை செம்மையா, அழகா, பீஸ்ஃபுல்லா, எப்படியாப்பட்ட பிரச்சனை உங்களை தாக்கினாலும் மனசு தளர விடவே மாட்டீங்க, கெத்தா இருக்கீங்க. 4 சமய குறவர்கள் சொல்லுவாங்க, நின்னுகிட்டு இருக்கிற சிலையா இருக்கும். சந்தான குறவர்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்க சிலையா இருக்கும். கர்மவினையால் ஏற்படும் துன்பங்களும் வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் பிறவி என்னும் மிக பெரிய பிணிக்கும் மருந்தாக அமைவது என்னன்னா திருமுறை மற்றும் சிவ ஆகமம்.